நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தான் உலகம் உய்ய. ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்மபத்னி ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம். தொலைபேசி செல் நம்பர் 9865098370, 9865098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்பொழுது காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 26/7/2021 முதல் 1/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான நன்மைகள், தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 27/7/2021 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தினம். விநாயகருக்கு உகந்த விசேஷ தினங்களில் அதுவும் ஒன்று. எனவே விநாயகரை நினைத்து விரதங்களை மேற்கொண்டு மாலை வேளையில் விநாயகரை வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம். அதே நாள் 27/7/2021 செவ்வாய்க்கிழமை அன்று வாஸ்து நாள். புதிதாக பூமியில் கட்டிடங்கள் துவங்கிறது, பில்டிங் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ண வேண்டிய தினம். அதனுடைய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை காலை 7:42 முதல் 8:18 மணி வரை அந்த வாஸ்து சஞ்சரிக்கிறது. 29/7/2021 வியாழக்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். சஷ்டி விரதங்கள் மேற்கொள்வது மிகவும் அவசியம். முருகனை நினைத்து வழிபட வேண்டிய தினம். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம், சிம்மம், கன்னி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த வாரத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு 26/7/2021 முதல் 1/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் செஞ்சிருக்கிறார். அப்போது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வியாஜ்யங்கள், விரயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கணும். நீதிமன்றம், வழக்கு, காவல்துறை பிரச்சனைகள் இந்த மாதிரி சந்திக்கணும். அதே மாதிரி நீதிமன்றம், சட்டத்துறை, காவல்துறை, சினிமா துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணிபுரியறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனால் மிகச்சிறப்பு. தேவையான இடத்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸு, ஆயில் மில்லு மற்றும் வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கட்டுமான வியாபாரங்கள் பண்ணக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம்ல, செங்கல், மணல், சிமெண்ட், ஜல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் நன்மைகளை அடையலாம். இந்த வாரத்தில் பழைய வாகனங்களை புதுப்பித்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. பேச்சினால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 5ஆம் இடம் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். வம்ச பூர்வீக சொத்துக்கள், குழந்தைகள் மற்றும் பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், அழகு சாதன பொருட்கள்
மின்சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல்நலக் கோளாறு, மனநலக் கோளாறு, தேவையில்லாத மருத்துவ செலவுகள், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிறு சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, அது போக உணவகங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், காய்கறி வியாபாரம், மளிகை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், புஷ்பங்கள், பழங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் விரயங்களை சந்திக்கணும், எதிரிகளை சந்திக்கணும், போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனால அரசுத்துறை, அரசு வேலை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை. தகப்பனார் அரசு பதவியில் இருந்தால் அவருக்கும் நன்மை. பித்திருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய தகப்பனாருடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும். புதனும் அங்கே சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு திருப்தியை தரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம், கல்வித்துறை சிறந்து விளங்கும். ஆடிட்டிங் மற்றும் ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், ஐடி, தொழில்நுட்பம், கணினி, அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம் இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நன்மையை தரும். பூமி லாபம், மனை லாபம், வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், கட்டிய வீட்டை விற்கக்கூடிய அமைப்பு அல்லது கட்டிய வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி தொழில் பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படும். வேளாண்மைத்துறை, விவசாயத்துறை நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரியே நெடுஞ்சாலைத்துறை, அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். மருத்துவத்துறை, மின்சாரம், ரயில்வே, காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கடன் கொடுக்கல் வாங்கல், ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்குது. பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகளை அடையலாம். இது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865 98370 9865 98370 தாராளமாக இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சா நாங்கள் ஜாதகம் பார்த்து தங்களுக்கு தெளிவாக கூற முடியும். இந்த வாரம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எனவே சிவபெருமானை வழிபட்டு வந்தால் இந்த வாரம் தங்களுக்கு இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.